ரேப்பிடோ ஓட்டணும். ரேப்பிடோ வந்து காலையில் வந்து 7:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது முந்தானேத்து ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வந்தோம். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை மணிக்கு? கரெக்டாக 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30க்கு வந்து ரைடை முடிச்சிட்டோம். கணக்கு பண்ணால் ஒரு 5 மணி நேரம் கண்டினியூஸ் ரைடு. அந்த 5 மணி நேரம் முடித்ததுக்கப்புறமா நம்ம எவ்வளோ ரைடு ஓட்டியிருக்கோம்னு பார்த்தோம்னா 10 ரைடு ஓட்டியிருக்கோம். இதில் ப்ளஸ் அடிஷ்னல் கஸ்டமர் வந்து ஒரு ரைடு எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. அது வந்து லிஸ்ட்டாக இருக்காது. 11 ரைடு. இந்த 11 ரைடுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் வந்து 135 கிலோமீட்டர். ஓவராலாக நான் திருப்பி ரூமுக்கு வர வரையும் 135 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா இதுக்கு பெட்ரோல் செலவு 250 ரூபா கிட்ட பெட்ரோல் செலவாகிட்டு நம்ம இதில் ஏர்ன் பண்ணது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1060 ரூபா. கஸ்டமர் டிப்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 1100 ரூபா வரும். 1100 ரூபாவில் 250 ரூபா மைனஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 850 ரூபா கிட்ட ப்ராஃபிட் மாதிரி வரும். ஒரு 800 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக 800 ரூபா ப்ராஃபிட். எவ்வளோ நேரம் ரைட் பண்ணோன்னா 5 மணி நேரம் ரைட் பண்ணோம். ஒரு 4300 ரூபா ரெடி பண்ணியே ஆகணும். இப்போ தான் ஒரு 1000 ரூபாயே சேர்ந்துருக்கு. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ வேகமாக சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம். நேற்று மதியம் ஓட்டிகிட்டு வந்து தூங்க ஆரம்பித்தது தான். எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிச்சேன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கு போல் தூங்க ஆரம்பித்தேன். இப்போ காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் சரியான தூக்கம். இப்போ தான் ஏஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம ரேப்பிடோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து அடுத்தது செவ்வாய்க்கிழமை தான் ஓப்பனு. செவ்வாய்க்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை எனக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து கண்டினியூஸாக ஒரு 12:30 மணி வரையும் வாட்ச் பண்ணலாம். என்னால் முடியும். அதனால் அப்போதைக்கு என்ன வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.